ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேட்டர் டெக்ஸ்ட் டூல் பற்றி. டெக்ஸ்ட் டூல் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ளே போகலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டைப் டூல் அப்படின்னு இருக்குங்க. டெக்ஸ்ட் டூலில் ஷார்ட்கட் வந்துட்டு நீங்கள் டீயை ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கண்டென்ட் வேணாலும் பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறோம். உங்களை டெக்ஸ்ட் டூல் டைப் பண்ணியாச்சு. அதோட ஃபாண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு ஸ்டைல் மாற்றிக்கலாம். வந்துட்டு என்ன ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஃபாண்ட்லேயே வந்துட்டு ரெகுலர், போல்டு, இட்டாலிக், லைட்டு, செமி போல்டு எல்லாமே இருக்குது. என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டுக்கு கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாண்ட்டோட கலர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். என்ன கலர் வேணும்னாலும் கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ ஃபாண்ட்டோட திக்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி கூட சம்டைம் அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரோக்கோட சைஸ் ஃபுல்லாக தெரியுதுங்களா? 0.5 இல்லை, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு வேறு கலரில் வேணும் அப்படின்னா வேறு கலரில் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணால் அது நமக்கு விசிபிலிட்டியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரோக்கு அண்டு ஃபில் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஹரிஜாண்டலாக டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டு. இதே டெக்ஸ்ட் எனக்கு வேர்ட்டிக்கலாக வேணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+A Ctrl+C. இந்த இடத்துல லெஃப்ட்டு மவுஸ் கிளிக் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டைப் டூல் இருக்குங்களா? டைப் டூல் கீழே வெர்டிக்கல் டைப் டூல்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ வெர்டிக்கல் டைப் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மல் டைப் டூல் வந்து ஹரிஜாண்டலாக டைப் ஆகும். வெர்டிக்கல் டைப் டூல் வந்து வெர்டிக்கலாக டைப் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? குட் மார்னிங் பாருங்க. இதை கிளிக் பண்ணி வெர்டிக்கல் டைப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறீங்க. டைப் பண்ணால் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டையும் கீழே தான் வரும். ஸோ இதுதான் வெர்டிக்கல் டைப் டூல் வரும். சில இடங்களில் இந்த வெர்டிக்கல் டைப் டூல் வந்துட்டு டிசைனிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெர்டிக்கல் டைப் டூல் வந்துட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை அடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட் டூலோட இன்னொரு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா டைப் டூல். ஏரியா டைப் டூல் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ், ஒரு வெக்டார் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்குள்ளே உங்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த இமேஜுக்குள்ளே வரணும். ஒரு டாகோட இமேஜ் அப்படின்னா அந்த டாகோட பாடிக்குள்ளே வந்துட்டு எல்லா டெக்ஸ்ட்டுமே வரணும். ஒரு ஆப்பிளோட இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிளோட இந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த ஆப்பிள் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்பிள் இன்னர் சைடில் வந்துட்டு டெக்ஸ்ட் எனக்கு வரணும். ஆனால் அந்த ஆப்பிள் ஷேப்லேயே தான் வரணும் டெக்ஸ்ட். அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த ஏரியா டைப் டூல் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சில டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ஒரு டெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பிள் பற்றி. அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணி Ctrl+V கொடுக்கணும். டெக்ஸ்ட்டோட சைஸை சின்னது பண்ணிக்கோங்க. Ctrl+A Ctrl+C Ctrl+V கன்வின்ஸாக பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இது கொடுத்துட்டு அலைன்மெண்ட்டில் போயிட்டு பேராகிராஃப் அலைன்மெண்ட்டில் போயிட்டு ஜஸ்டிஃபை கொடுத்துருங்க. ஃபுல்லாக ஜஸ்டிஃபை ஆகிடும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆப்பிள் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஏரியா டைப் டெக்ஸ்ட் டூல் வந்து யூஸ் ஆகுது.
இதே டெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்துட்டு வேர்ட்டிக்கலாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா Ctrl+A கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூலில் போயிட்டு வெர்டிக்கல் ஏரியா டைப் டூல் அப்படின்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அதே டெக்ஸ்ட்டை காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். வெர்டிக்கலாக பேஸ்ட் ஆகிருக்கா? இது நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது. பேராகிராஃப் வந்துட்டு பேராகிராஃப் உள்ள போயிட்டு கேரக்டரில் இது கொஞ்சம் ஆட்டோ கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வெர்டிக்கலாக டைப் ஆகிருக்குங்களா அந்த லீஃபில். ஸோ இதுதான் வந்துட்டு வெர்டிக்கல் ஏரியா டைப். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூலில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் டைப் ஆன் ஏ பாத் டூல். இதோட பாத் இருக்குல்ல, இந்த அவுட்லைன். ஸோ அதுதான் வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாத்தில் எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா அது எப்படி டைப் பண்ணுறது? சேம் அஸ் டைப் ஆன் பாத் டூலில் யூஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல இப்போ இன்னரில் வருமோ அவுட்டரில் வருமோ செலக்ட் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வெல்கம் டு அவர் ஆர்ட் டைம் சேனல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கண்ட்ரோல் கொடுத்துட்டு பெருசு பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு பெருசு பண்ணும்போது டெக்ஸ்ட்டு அந்த இது வழியாக வருதுங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃப்ளாக் மாதிரி என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் ஃபஸ்ட்டு வெக்டார் டிசைன் பண்ணிவிட்டு அந்த வெக்டாரோட ஸ்ட்ரோக் பார்த்துலேயே வந்துட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறதுக்கு இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூலோட நேம் வந்துட்டு டைப் ஆன் பாத் டூல். ஓகேங்களா? அந்த பாத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு டைப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணணும். சேம் அஸ் வெர்டிக்கலாக இப்போ வந்து டெக்ஸ்ட்டு இப்படி அலைன் ஆனது, அதாவது வெல்கம் டு அவர் ஆர்ட் டைம் சேனல் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்துருக்குங்களா? அதே நீங்கள் வெர்டிக்கல் டைப் பார்த்து டூல் யூஸ் பண்ணிங்கன்னா டாப்லேருந்து அடியில் வரும். வெல்கம் டு அவர் ஆர்ட் டைம் சேனல் அப்படிங்கிறது இந்த சைடு வரும் கீழாமல். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட் டூலை வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்ப நிறையா வெக்டார்ஸ் இமேஜஸ் எடுத்துகிட்டு அதில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் டூல் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். டெக்ஸ்ட் டூலில் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய மற்ற கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.